பிரவீன், புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பாஜக சார்பில் 500 ரூபாயும் காங்கிரஸ் சார்பில் 200 ரூபாயும் பணப்பட்டுவாடா நடைபெற்று வருவதாகவும், இதை தட்டி கேட்க வேண்டிய போலீஸோ இல்லை தேர்தல் துறையோ யாரும் தட்டி கேட்கவில்லை என்றும், போலீஸோடு துணையோடு தான் பணப்பட்டுவாடாக நடைபெற்று வருவதாகவும் அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பல முறை தேர்தல் துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்டோர் இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலெக்டர் சந்தித்து குலோத்தங்கனை சந்தித்து மனு அளித்தனர். பிறகு செய்தியாளர் சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தேர்தலை நியாயமான தேர்தல் நடக்கவில்லை என்றும், பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இந்த தேர்தல் நடைபெறுவதாக கூறிய, அதாவது அது மட்டுமல்லாத பாஜகவினர் 500 கோடி ரூபாய், அதாவது ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய், 10 லட்சம் வாக்காளர்களுக்கு 500 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், காங்கிரஸ் சார்பில் 20 கோடி ரூபாய் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் பணப்பட்டோட நடைபெற்று வருவதாகவும், பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா போலீசாரோட துணையோடு இந்த பணப்பட்டோட நடைபெறுவதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாத புதுச்சேரி தேர்தல் துறை கண்டித்தும் அவர் கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத தேர்தல் துறை கண்டித்தும் பணப்பட்டோட செய்தது சுட்டிக்காட்டியும், தலைமை தேர்தல் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வீடியோ ஆதாரத்தோட புகார் அளிக்க உள்ளதாகவும், தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் உள்ளதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கார். பிரவீன்.